பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL 7வது மேட்ச்சு மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டி சேலம் மைதானத்தில் தான் நடக்கிறது. இந்த போட்டியில் மதுரை பேந்தர்ஸ் அணி வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. மதுரையுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 12 மறைகிறது மதுரைக்கு சிறப்பில்லை. அதே போல் திருச்சி கிராண்ட் சோலாவுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புகர் தன்னை நோக்கி வருவது திருச்சிக்கு கூடுதல் பலம். மதுரையுடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது, நஷ்டம் சேதாரம் மதுரைக்கு உண்டுங்கிறத காண்பிக்கிறது. அதே சமயத்தில் திருச்சியுடைய லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறாரு, 3 இருக்கிறது, ஓரளவுக்கு பலம்தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இந்த போட்டிகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி சோலா கிங்ஸுக்கு புகர் வருவது சிறப்பு, அவங்களுடைய கௌரவம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் கதிர் வருவது மதுரைக்கு நன்மை அப்படின்னாலும் கூட அது லாபத்துக்கு விரையாதிபதியாக இருக்கிறதும் லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறதும் நல்ல பொன் கிரகம் போய் அங்கே கவிப்பில் மாற்றுறதும் இந்த மதுரை பேந்தர்ஸ்க்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. தன்னுடைய புகழை தானே அழிச்சிக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, நல்லா விளையாடுற மாதிரி போனாலுமே அவங்க தன் புகழை தானே கெடுத்துக்குவாங்க. அதிரடி ஆட்டத்தினால நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சாலும் அந்த அதிரடி ஆட்டமே இவங்களுக்கு கடைசி நேரத்தில் கை கொடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ திருச்சி போன போட்டியில் தோல்வி அடைஞ்சாங்க, அதிலிருந்து மீண்டு முதல் வெற்றியை பதிவு செய்வதற்கான அமைப்பு இன்றைக்கி ஜாமக்கோலை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 7வது போட்டியில் மதுரை திருச்சி இதில் திருச்சி அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்று கூறிக்கொண்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.